இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் திகதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம். மற்றும் ஒரு உலகவல நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். மத்திய கிழக்கில் பல வாரங்களாக நீடித்து வந்த அமெரிக்க ஈரான் மோதல் புதிய திருப்பு முனையை எட்டியுள்ளது. அணு ஆயுத விவகாரத்தில் முக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ள நிலையில் போர் முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். எனினும் இந்த கூற்றுக்களை ஈரான் இன்னும் உறுதிப்படுத்தாத நிலையில் ஒப்பந்தம் உண்மையில் எவ்வளவு தூரம் முன்னேறியுள்ளது என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதேவேளை அணு ஆயுதங்களை வாங்க மாட்டோம் என்று ஈரான் ஒப்புக்கொண்டதாக ட்ரம்ப் கூறுகிறார். ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் குறித்து நேற்று மாலை ட்ரம்ப் ஆதரவாளர்களுடன் தொலைபேசியில் பேசிய போது முக்கியமான விடயம் என்னவென்றால் ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இருக்காது, அதாவது அவை உருவாக்கப்படவும் மாட்டாது, வாங்கப்படவும் மாட்டாது என்று அந்த அழைப்பின் போது ட்ரம்ப் கூறியிருந்தார். அவர்கள் ஆயுதங்களை உருவாக்க மாட்டோம் என்ற ஒரு நிபந்தனையை வைத்திருந்தனர். நான் வாங்குவது பற்றி என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் சரி, நாங்கள் அதை பற்றி பேசவில்லை என்றார்கள். எனவே 2 நாட்களுக்கு பிறகு அவர்கள் அதற்கு ஒப்புக்கொண்டனர். நாங்கள் விரும்பிய அனைத்தும் எங்களுக்கு கிடைத்துவிட்டன என்று அவர் அந்த தொலைபேசி உரையாடலில் பேசியதாக கூறப்படுகிறது. இதேவேளை பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை காரணம் காட்டி ஈரான் மீதான தாக்குதல்களை டொனால்ட் ட்ரம்ப் ரத்து செய்துள்ளார். தெஹ்ரானுடனான உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளில் ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட ட்ரம்ப் ஈரான் மீது திட்டமிடப்பட்டிருந்த இராணுவ தாக்குதல்கள் ரத்து செய்யப்பட்டதாக அறிவித்தார். இதற்கு மாறாக இவ்விடயம் குறித்து தெஹ்ரான் இன்னும் உறுதியான முடிவை எடுக்கவில்லை என்று ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வெள்ளை மாளிகையில் நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது ஒப்பந்தத்தின் இறுதி அம்சங்களுக்கு சம்பந்தப்பட்ட அனைவரும் ஒப்புதல் அளித்துவிட்டதாக ட்ரம்ப் திட்டவட்டமாக கூறியிருந்தார். இதேவேளை ஈரானுடனான போரை இன்று முடிவுக்கு கொண்டு வந்தோம் என்கிறார் ட்ரம்ப். சண்டையை நிறுத்துவதற்காக இரு தரப்பினரும் மிகவும் வலுவான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக முன்னதாக கூறியிருந்த நிலையில் அமெரிக்கா இன்று ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டது என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிறார். நீங்கள் கேட்டீர்களா என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் இன்று ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வந்தோம் என்று ஆளுநர் பதவிக்கு போட்டியிடும் ஜார்ஜியா துணை ஆளுநர் ஃபர்ட் ஜோன்சிக் ஆதரவாக நடைபெற்ற இணையவழி பேரணியில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். அவர்கள் அணு ஆயுதங்களை ஒருபோதும் வைத்திருக்க மாட்டோம் என்று ஒப்புக்கொண்டுள்ளனர். இதைத்தான் நாங்கள் வலியுறுத்தினோம். அதுதான் முழு நோக்கமும். அதில் 95% அதுதான். ட்ரம்பின் இந்த அறிக்கை அவர் இன்று முன்னதாக ஈரான் மீதான மேலதிக தாக்குதல்களை ரத்து செய்த பிறகு வந்துள்ளது. மேலும் ட்ரூத் சோஷியல் தளத்தில் ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை விவரிக்காமல் ஒரு உடன்பாடு எட்டப்பட்டதாக குறிப்பிட்டிருந்தார். எந்த ஒரு உடன்பாடும் எட்டப்பட்டதாக ஈரான் உறுதிப்படுத்தவில்லை. மேலும் இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் வரை ஈரானிய துறைமுகங்களில் இருந்து வெளியேறும் அல்லது நுழையும் கப்பல்களுக்கான அமெரிக்க தடை தொடரும் என்று ட்ரம்ப் தனது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஒப்பந்தம் நெருங்கிவிட்டதாக ட்ரம்ப் கூறுவதில் ஏமாற்று வேலை இருப்பதாக ஈரானிய கடம்போக்காளர் சந்தேகிக்கின்றார். போரை முடிவுக்கு கொண்டு வர ஒரு மாபெரும் தீர்வு என்று அறிவிப்பதன் மூலம் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏமாற்றுத்தனமாக செயற்படக்கூடும் என்றும், மாறாக ஈரான் தனது தாக்குதல்களை தொடருமாறு அவர் வலியுறுத்தக்கூடும் என்றும் ஈரானின் ஒரு கடம்போக்காளர் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் எச்சரித்திருக்கின்றார். வியாழக்கிழமை இரவு ஈரான் மீது மிக கடுமையான தாக்குதல் நடத்துவதாக எச்சரித்து ஈரானின் முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி மையமான கார்க் தீவை கைப்பற்றுவதாக சூளுரைத்த சில மணி நேரங்களுக்கு பிறகு ட்ரம்ப் திடீரென தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டதாக கூறி ஒரு மாபெரும் தீர்வை பற்றி பெருமையாக பேசினார். பின்னர் திட்டமிடப்பட்ட அந்த தாக்குதல்களை ரத்து செய்து விட்டதாக ட்ரம்ப் கூறினார். பாரசீக வளைகுடாவில் உள்ள அந்த சிறிய தீவு ஈரானின் பொருளாதார உயிர்நாடியாக விளங்குகிறது மற்றும் நாட்டின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் ஏறக்குறைய 90% கையாளுகிறது. தற்போதைய பேச்சுவார்த்தைகள் முழுவதும் ஜெஃப்கேஜே ஃபைதாரி அல்லது சகிப்புத்தன்மை முன்னணி என்று அழைக்கப்படும் ஒரு சிறிய ஆனால் செல்வாக்குமிக்க கடம்போக்காளர் பிரிவு அமெரிக்காவுடனான ஒரு சாத்தியமான ஒப்பந்தத்தை சரணடைதலாக கருதி அதை சீர்குலைக்க முயன்று வருகிறது. இதேவேளை போரை முடிவுக்கு கொண்டு வர கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அமெரிக்காவையும் ஈரானையும் எகிப்து வலியுறுத்துகிறது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு இறுதி உடன்பாட்டை எட்டுவதற்கான வாய்ப்பு பயன்படுத்தப்படும் என்று எகிப்திய வெளியுறவு அமைச்சகம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் ஈரானுக்கு எதிராக நடத்த திட்டமிடப்பட்டிருந்த இராணுவ தாக்குதல்களை ரத்து செய்வது தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்ததை எகிப்து மிகுந்த திருப்தியுடனும் பாராட்டுடனும் கவனித்தது என்று அமைச்சகம் கூறியுள்ளது. தீர்க்கப்படாத பல்வேறு பிரச்சினைகள் குறித்து ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கும்
போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் பிராந்திய ஸ்திரத்தன்மையின் ஒரு புதிய கட்டத்தை தொடங்குவதற்கும் உகந்த சூழலை வளர்ப்பதற்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பயன்படுத்தப்படும் என்று எகிப்து நம்புவதாக அமைச்சகம் கூறியுள்ளது. பிராந்திய மற்றும் சர்வதேச பங்காளிகளுடன் ஒருங்கிணைத்து மற்றும் ஒத்துழைத்து பதற்றங்களை தணிப்பதற்காக எகிப்து தனது அயராத தீவிரமான மற்றும் நேர்மையான முயற்சிகளை தொடர்கிறது என்றும் இது இப்படி இருக்க போரின் தியாகங்களின் நேர்மறையான விளைவாக இந்த ஒப்பந்தத்தை தெஹ்ரான் முன்வைக்கிறது. தெருக்களில் இன்னும் எந்த எதிர்வினையும் இல்லை. ஆனால் ஈரானியர்கள் இந்த போர் விரைவில் முடிவுக்கு வருவதைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்பது புரிந்து கொள்ளக்கூடியது. ஏனெனில் அவர்கள் மிகுந்த துன்பத்தை அனுபவித்து வருகிறார்கள். போருக்கு முன்பே பொருளாதாரம் மோசமான நிலையில் இருந்தது. இந்த போர் அந்த நிலையை மேலும் மோசமாக்கியுள்ளது. இந்த போரில் மக்கள் தங்கள் வாழ்வாதாரங்களை இழப்பதையும் ஏராளமான பொதுமக்கள் உட்பட மக்கள் கொல்லப்படுவதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்போது இது முடிவுக்கு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதை குறிவைத்து அனைவரும் மகிழ்ச்சி அடைவார்கள். ஆனால் அதே நேரத்தில் இந்த துன்பங்கள் மதிப்புக்குரியவையே என்றும், ஏனெனில் இந்த போரிலிருந்து இந்த மோதலிலிருந்தும் ஈரான் மிகவும் வலிமையான நிலையில் வெளிவரும் என்றும் தலைமை மக்களுக்கு சொல்கிறது. ஏனென்றால் தடைகள் நீக்கப்படுவதற்கும் சொத்துக்கள் முடக்கம் நீக்கப்படுவதற்கும் வாய்ப்புள்ளது. மேலும் இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு ஈரான் ஹோர்முஸ் ஜலசந்தியின் மீது ஒருவித செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஆகவே அரசாங்கம் இந்த சாத்தியமான ஒப்பந்தத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க முயற்சிப்பதோடு பல சவால்களுக்கு மத்தியிலும் ஈரான் தனது கண்ணியத்தையும் இறையாண்மையையும் காத்துக்கொள்ள தியாகங்கள் அவசியம் என்றும் பேசி வருகிறது. அதேவேளையில் இரண்டு சக்தி வாய்ந்த நாடுகள் ஈரானை அதன் தற்போதைய நிலையில் அழித்து அதன் நாகரிகத்தை முடிவுக்கு கொண்டு வர முயல்கின்றன. இது ஒரு புறம் இருக்க, சமீபத்திய வாரங்களில் ட்ரம்ப் நெதன்யாகுவை கட்டுப்படுத்துவது போல் தெரிகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கும் நீண்ட காலமாக நட்பு இருந்து வருகிறது என்பது நமக்கு தெரிந்த விடயம். ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை பெறாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் அதன் அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற பொதுவான விருப்பமும் அவர்களுக்குள் இருந்து வந்துள்ளது. அதன் விளைவாக இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஈரானை தாக்குவதற்காக அவர்கள் கூட்டு இராணுவ நடவடிக்கைகளையும் தாக்குதல்களையும் தொடங்கியதை நாம் கண்டோம். ஆனால் அந்த இராணுவ ஒத்துழைப்பிற்கு மத்தியில் இஸ்ரேலிய பிரதமர் ராஜதந்திர துறையில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளையும் சீர்குலைக்க அச்சுறுத்துகிறார் என்ற கவலை அமெரிக்க அதிபருக்கு வளர்ந்து வந்தது என்பதும் நமக்கு தெரியும். சமீபத்திய வாரங்களில் அமெரிக்க அதிபர் வார்த்தைகளில் சொல்வதனால் ராஜதந்திரத்திற்கும் நேரம் கொடுப்பதற்காக ஈரானுக்கு எதிராக பதிலடி கொடுக்க வேண்டாம் என்று பெஞ்சமின் நெதன்யாகுவை கட்டுப்படுத்த டொனால்ட் ட்ரம்ப் அதிகளவில் முயற்சி செய்து வருகிறார் என்பது பொதுவெளியில் வெளிப்பட்டு வருகிறது. இது இப்படி இருக்க, அமெரிக்க மற்றும் ஈரான் இடையிலான இந்த புதிய ராஜதந்திர முன்னேற்றம் நீண்ட கால மோதலுக்கு முடிவு கட்டும் வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் ஒப்பந்தத்தின் இறுதி விவரங்கள் இன்னும் தெளிவுபடுத்தப்படாததாலும் ஈரானுக்குள் இருந்து சந்தேகங்களும் எதிர்ப்புகளும் தொடர்வதாலும் நிலைமை முழுமையாக சீரடைந்து விட்டதாக கூற முடியாது. இருந்தாலும் போர் பாதிப்புகளால் சோர்வடைந்துள்ள மக்களுக்கு இது நம்பிக்கையை அளிக்கும் முன்னேற்றமாக கருதப்படுகிறது. வரும் நாட்களில் எடுக்கப்படும் முடிவுகளே மத்திய கிழக்கின் எதிர்கால அரசியல் மற்றும் பாதுகாப்பு நிலவரத்தை தீர்மானிக்கப் போகின்றன. இது இப்படி இருக்க, மேலும் உலகத்தரத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றன என்பதை நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு உலகவல நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.